தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில பல்வேறுபட்ட பகுதிகளை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்ப நாங்க இனி இருக்கிற பகுதி அதிதி பக்கம். அதாவது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பல்வேறுபட்ட அதிதிகள், ஒவ்வொரு துறை சார்ந்த அதிதிகள், முக்கியமா கலைத்துறையில பயணிக்கிறவங்க, அவரவர் துறையில சாதிச்ச பலவர்களை அழைத்து வந்து நாங்க நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாள் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியிலும் ஒரு சிறப்பு அதிதி தான் இணைந்திருக்க போகிறேன். முக்கியமாக ஒரு பல்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுற ஒருத்தர், முக்கியமாக வந்து எழுத்தாளர், சமூக சேவையாளர், பாடலாசிரியர், கவிமகள் ஜெயவதி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கிறேன். நிச்சயமாக. அதாவது வந்து பல்துறையிலே சாதிச்சிட்டு இருக்கீங்க, பல்துறையில பல விஷயங்களை செய்துட்டு இருக்கீங்க. ஒரு பெண்மணியா இவ்வளவு தூரம் பயணிக்கிறதுக்கு முதலாவது வாழ்த்துக்கள். அதாவது வந்து தன்னுடைய விடயத்தை வந்து ஒரு எழுத்தாளர் தான் ஆரம்பிச்சிருந்தீங்க. அந்த எழுத்தாளர் துறைக்கு நீங்க பயணித்ததுக்கு காரணம் என்ன? எப்படி அமைஞ்சிச்சு அதெல்லாம்? நல்ல ஒரு கேள்வி. எழுத்துக்களால தான் எங்களால் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர முடியும் என்றது என்னுடைய ஒரு கருத்தாக நான் நீங்க சொல்ல விரும்புகிறேன். ஏனெண்டா எழுத்தால தான் நான் வெளியில வந்தேன். என்னென்று சொல்றேன்டா, படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு எழுதணுமென்றதை விட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணுமெண்டா அதுக்கு பேனாதான் ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக நான் அதை பாவித்தேன். அதன் வாயிலாக நான் நான் வெளிக்கொண்டு வந்தது எழுத்தின் மூலமாகத்தான். நிச்சயமாக அந்த எழுத்துத்துறை என்பதுதான் வந்து ஜெயவதி யார் என்றது அந்த ஆரம்ப தருணம் என்பது உருவாக்கப்பட்டது. அதன் போதே எழுதப்பட்ட ஒரு முதல் புத்தகம் என்றால் வந்து நீங்க சொன்னது போல ஆரம்பத்துல அந்த பெண்களோடு சம்பந்தப்பட்ட விடயம், பெண்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதாக ஒரு புத்தகம் எழுதியிருந்தீங்க. அந்த புத்தகத்தை பத்தி சில விஷயங்கள் எங்களுக்காக சொல்றீங்க? நிச்சயமாக. என்னுடைய முதலாவது நூல் அணங்கே அகிலம் வெல்லண்டு. அந்த புத்தகத்திற அந்த முன் பெயர் என்னன்றது சிலருக்கு குழப்பமாக இருக்கலாம். நான் இணைய நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் உண்டு. ஒரு தெய்வீகம் பொருந்திய ஒரு பெண்ணே, ஒரு வீரம் மிக்க ஒரு காளி ரூபத்தில் இருக்கிற ஒரு பெண்ணே, உன்னாலேயும் உலகத்தை வெல்ல முடியும், வெளியே வா என்ற மாதிரி அந்த மூளைக்குள்ள முடக்கப்பட்டு கிடக்கிற அந்த பெண்களை விழித்தலை செய்கிற மாதிரி ஒரு பெயர் தான் அந்த பெயர், அணங்கி அகிலம்பெல். வித்தியாசமா அந்த பெயர் இருக்கிறது. அதாவது வந்து ஆரம்பத்துல வந்து சிங்க பெண்கள் அப்படி இப்படின்றது மாதிரிதான் பெயர்கள் இருக்கும். ஆனா அணங்கி அகிலம்பெல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுல பொருள்பட சொல்றது வந்து ஒரு பெண்ணை வந்து உற்சாகப்படுத்தணும், ஒரு பெண்ணை வந்து மோட்டிவேஷனா இருக்கணும்ன்றதை கருத்துப்படத்தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதையும் தாண்டி வந்து சமூக சேவையும் பண்ணிட்டு இருக்கீங்க, பாடலாசிரியராகவும் இருக்கீங்க. எப்படி பல்துறையில எப்படி ஒரு பெண்ணை பயணிக்கக்கூடியதா இருக்கு? எந்த விஷயம் வந்து உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துச்சு இந்த அளவு தூரம் பயணிக்கிறதுக்கு? என்னை பொறுத்தவரையில பெண் என்றால் அவளால் எல்லாம் முடியும் என்றதை வெளிக்கொண்டு வரணும். அடுத்த பெண்களுக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் என்றதுதான் என்னுடையது. ஏனென்றால் நான் ஒரு சின்ன வயதுல அந்த ஒரு கூச்ச சுபாவமா ஒதுங்கி எல்லாத்துக்குமே பயப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த பேனாவை என்னுடைய ஆயுதமா எடுத்ததுக்கு பிறகு எழுத எனக்கு ஏதோ எனக்குள்ள ஒரு உத்வேகம் ஒன்று பிறந்தது. நானும் என்ன மாதிரி யாரை நான் மோட்டிவேஷன் எடுக்கலாம்னு நான் முதல் யோசித்தேன். முதல் பிறகு யோசித்தேன், அடுத்து வர தலைமுறைக்கு நானே முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது, இன்னார் மாதிரி நான் வரணுமென்று ஏன் நான் முன்னுதாரணமாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த வகையில் தான் நானே என்ன முன்னுதாரணமாக கொண்டு வரதுக்காக மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இப்படி இன்னார் இப்படி ஒரு கூச்ச சுபாவம், இப்படி ஒரு பயந்தோரால் இப்படி ஒரு இடத்துல வந்துட்டாங்களே என்ற ஒரு இதை அப்போ நாங்களும் வரலாம்ன்ற மாதிரி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் என்னுடைய எழுத்துக்களும் இருக்குது, நானும் இருக்கிறேன். நிச்சயமாக அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் வந்து கருத்துப்பட சொல்லக்கூடிய விடயங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுபட்ட விடயங்கள் மட்டும்தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிடுங்க. அதையும் தாண்டி ஒரு சமூக சேவையாளரும் இருக்கீங்க. பாடலாசிரியர் சங்கரன் என்ற ஒரு ஷார்ட் பிலிம், ஒரு குறுந்திரைப்படத்தின் மூலமாக நீங்கள் பாடல் அமைத்திருந்தீங்க. அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? எப்படி அந்த முதல் தருணம் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு? நிச்சயமாக மிகவும் வித்தியாசமான ஒரு பாடல் அது. சங்காரம் என்ற ஒரு திரைப்பட ஷார்ட் ஃபிலிம் உண்டு. அதில் நான் என்கிட்ட பாடல் நிறைய பேர் அதில் தெரிவு செஞ்சுருந்தாங்க, நிறைய பேர்கிட்ட பாடல் கேட்டிருந்தாங்க. ஆனாலும் என்னுடைய வரிகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அந்த பாடல் எனக்கு பாடல்ற வரிகள் இப்போது ஞாபகம் இல்லை. மிகவும் சிறப்பாக வந்திருந்தது. அந்த படமும் சிறப்பாக வந்திருந்தது, பாடலும் மிக சிறப்பாக வந்திருந்தது. எப்படி அந்த உத்வேகம் வந்தது? எழுத்தாளர் துறையில் இருக்கும் போது அந்த எழுத்து மட்டும்தான் வந்து இந்த மக்களுக்கு போய் செய்யணும், கவிதையை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கை தாண்டி பாடல் மூலமாகவும் இசையும் கொடுத்து இந்த கவிதையை மாத்தலாம் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு எப்படி வந்து பண்ணுவோன்ற ஐடியா எப்போ உங்களுக்கு தோணுச்சு? இப்ப பாடல் தானே அநேகமா வாசிப்பு துறம் அங்கி கொண்டு போகுது. அதால எல்லாமே மீடியா மூலமாக, மீடியாவில் தான் எல்லாமே எல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்கும் அந்த மீடியாவை தான் நிறைய பேர் கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதால் பாடல் மூலமாக கொடுத்தா இன்னும் அது பிரயோஜனமாக இருக்கும். எல்லாரும் அதை
கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் என்றதால தான் நான் அந்த பாடலை தெரிவு செஞ்சேன். நிச்சயமாக. அதாவது புத்தகம் நிறைய நீங்க சொன்னது அது உண்மைதான். மக்களுக்கு இதுவரைக்கும் நிறைய பேர் விரும்புறது வந்து கட்டாம அந்த மீடியா, சோஷியல் மீடியான்ற சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும், டிவி இது போன்ற விஷயங்கள தான் வந்து விரும்பி பார்க்குறாங்க. புத்தகத்த எடுத்து படிக்கிறாங்க. வாசிப்பு திறன் என்பது மக்கள் மத்தியில ரொம்பவும் குறைஞ்சு தான் இருக்குது. ஆனா இருந்தாலுமே கூட இது போன்ற விஷயங்கள செயல்பட்டா மக்களுக்கு போய் சேரும். அந்த கவிதையும் அந்த பாடலாக மாற்றி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற ஒரு நல்ல கடமையை செய்திருக்கீங்க. அதையும் தாண்டி ஒரு பெண்ணாக ஒரு பல்வேறுபட்ட துறைகள்ல சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா சாதாரணமான விடயமே கிடையாது. அதுவும் இன்றைய காலகட்டங்கள்ல பல்வேறுபட்ட பிரச்சனை, பல்வேறுபட்ட சவால்கள் எதிர்நோக்கி தான் முன்னோக்கி போகக்கூடியதா இருக்கும். அதே போல நீங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன இந்த அளவு தூரம் வாரதுக்கு? முதலாவது, அந்த காலம் தொடக்க இந்த காலம் வரையும் எழுத்தாளர் என்றவங்க ஒரு புலவர் என்றவங்க, புலவர் வச்சுக்கொள்வோம், புலவர் என்றவங்க நீங்க இந்த படம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், தருமியில படம் உண்டு, சிவாஜி கணேசன் தருமி என்ற அந்த நகைச்சுவை காட்சி பார்த்துருப்பீங்க. அந்த காலத்துல இருந்து எல்லாருமே அந்த எழுத்தாளரோ புலவரோ வறுமை கோட்டுங்களை தான் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கிட்டு இருப்பாங்க. இப்ப தங்களோட ஆக்கங்களை வெளியில கொண்டு வரணும் என்றால் வெளியிடுறதுக்கு அதை வெளியிடுறதுக்கு ஒரு புத்தக வடிவில் அதை கொண்டு வரணும் என்றால் அது நிறைய பிரச்சனையை கொண்டு வரும். நிறைய பேருக்கு அது இல்லாம இருக்குது. எவ்வளவோ அந்த தாங்கள் சேமித்து எழுதி வச்சிருந்தாலும் அதை வெளியீட்டு விழாவாக வெளியிடுறதுக்கு, ஒரு நூலாக வெளியிடுறதுக்கு நிறைய பேர் அந்த பணம் என்ற ஒன்ற அந்த ஊதியம் ஒன்று இருக்கா. நிச்சயமாக அதுவும் நான் வேலை இல்லாதவள், வேலைக்கு செல்லாதன்றதால, ஒரு வேலை இல்லை என்ற ஒரு இதால அதை நிறைய அந்த பிரச்சனையை நிறைய எதிர்நோக்கினேன். பிரச்சனைன்னு சொல்றதை விட சவால்னு சொல்லலாம். அதை சவாலாக தான் நான் எடுத்துக்கொண்டேன். அதுக்கு எனக்கு என்னுடைய நண்பர்கள் இருந்தாங்க. அதனால அவங்க தான் என்ன, உனக்கு கடவுள் அறிவை தந்திருக்கிறான், எங்களுக்கு பணத்தை தந்திருக்கிறான், நீ எழுது, நாங்கள் உனக்கு வெளியிடுறதுக்கு உதவி செய்கிறோம்ண்டு அதன் வாயிலாகத்தான் நான் என்னுடைய வெளியீடுகள் அத்தனையுமே செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ வரைக்கும். நிச்சயமாக வாழ்த்துக்கள். அதாவது வந்து அந்த ஒரு விடயம், அதாவது கடவுள் அறிவை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை வச்சு நீ எதை செய்ய முடியுமா பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி. இன்றைய காலகட்டங்கள் அதை பார்ப்போமா இருந்தா எல்லாருக்கும் அந்த மனப்பாங்கு இருக்கும், அந்த உதவி செய்யற மனப்பாங்கு இருக்குமான்னு கேட்டா நிறைய பேருக்கு இல்லை. ஆனா அதை முன் வரவங்க வந்து கடவுளுக்கு சமம் என்று தான் சொல்லணும். முக்கியமாக இந்த மாதிரி ஒரு துறையில பயணிக்கிறவங்களுக்கு இது போன்ற வாழ்க்கையில பல்வேறுபட்ட சவால்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நண்பர்களா உங்களுக்கு எழுத்துத்துறையில பயணிக்கிறதுக்கு அவங்கள சப்போர்ட்டா இருந்தாலும் இதை தாண்டி இந்த அளவு தூரம் பயணிக்கிறதுக்கு எழுத்துத்துறையா இருக்கட்டும், பாடலாசிரியரா இருக்கட்டும், ஒரு சமூக சேவையாளரை இந்த அளவு தூரம் பயணிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருந்ததெல்லாம் யாரு? நண்பர்கள் என்று தான் சொல்லலாம். நண்பர்கள், அடுத்தது என்னுடைய ஒரே ஒரு மகள். இதுவரும் தான் என்னுடைய அந்த 2 பாத்திரங்களும் தான் என்ன இந்த எழுத்துத்துறைக்குள்ள இன்னும் சிறப்பாக பயணிக்க எனக்கு ஒரு எனர்ஜி டேப்லெட்டா, ஒரு மாத்திரையாக அவங்க தான் இருக்கிறாங்க. உன்னால முடியும் என்று மகளும் சொல்லுவா, இல்லை மம்மி உங்களால முடியும், நீங்க எழுதுங்க என்று மகளும் சொல்லுவா. அதே போல என்னுடைய நண்பர்களும் பக்கபலமா இருக்கிறாங்க. மற்றபடி அந்த விமர்சனங்கள், பெண்கள் என்றா இப்போ விமர்சனங்கள் எல்லாம் நிறைய வரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் கணக்கிலேயே எடுக்கிறதில்ல. விமர்சனங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லாதது. ஆனால் நாங்கள் ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மற்றதுக்கெல்லாம் காது கொடுக்காம எங்களோட பாதையை சரியா போயிட்டு இருந்தோம்டா சரின்றதுதான் என்னுடையது. நிச்சயமாக தன்னுடைய பாதை, தன்னுடைய வேலை அந்த துறையில சாதிக்கணும். முக்கியமாக அந்த கலைத்துறையில பயணிக்கணும். பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் வரலாம். அந்த எதிர்ப்புகளை தாண்டி போகக்கூடியணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு இலட்சிய சமநோக்கோட போகுமா இருந்தால் கட்டாயமாக ஜெயிக்கக்கூடியதா இருக்கும். அதே போல எழுத்துத்துறைக்கு நாங்கள் இப்போ வரலாம். அதாவது உங்களுடைய அடுத்த புத்தகம் அந்த எழுத்துக்களோடு பேசுறேன் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம்னு சொல்லியிருந்தீங்க. இது போன்ற ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்களா? எழுத்துக்களோடு பேசுகிறேன்ன்றது என்னுடைய முதலாவது நூல். பெண்ணை பற்றியும், பெண்களுடைய உணர்வுகளை பற்றியும், பெண்கள் எப்படி வாழ வேண்டும், பெண் எப்படி வெளியில் வரணும் என்றதை பற்றியும் அந்த நூல் சொல்லியிருக்கும். இது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரையுமே ஒரு விழித்தெழு செய்கிற மாதிரி, விழித்தெழு செய்கிறதுன்றதை விட அவங்களோட ஆதங்கங்களை கொட்டி தீர்க்கிற மாதிரி, அவங்களோட இடத்துல இருந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும், அந்த பிரச்சனை என்ற சொல்ல நான் பாவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லித்தானாக வேண்டும். அவங்களோட சவால்களை அவங்க எப்படியெல்லாம் வெற்றி கொள்கிறாங்கன்றத அவங்களோட இடத்துல இருந்து நான், மற்றது சமூகத்தில் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்குது, என்னென்ன சவால்களை மக்கள் எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்கன்றத ஒவ்வொரு தலைப்புகளுக்குள்ளேயும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த நூலில். நிச்சயமாக அந்த எழுத்துக்களோடு பேசுறேன் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க. சமூகம் சார்ந்த விஷயங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு பற்றி பேசுறீங்க. முக்கியமா அதுல சில வரிகள் எங்களுக்காக, அதுல முக்கியமான வரிகள் எதுவும் இருக்குதா? நிச்சயமா தரலாம். என்னுடைய அணங்கி அகிலம்பெல்ன்றதுல நான் ஒரு மிகவும் ரசித்து கேட்குற ஒரு கவிதை இருக்குது. அதை சொல்லிட்டு எழுத்துக்களோடு பேசுகிறேன்ன்றது போ. இரக்கமற்ற அரக்கர்களால் என் இறக்கைகள் வெட்டப்படுகிறது, எனக்கு வலிக்கவே இல்லை. அன்னமிட்ட என் கைகள்
அம்மியில் வைத்து நசுக்கப்படுகிறது, எனக்கு வலிக்கவே இல்லை. நன்றி மறந்த நாய் ஒன்று என் பின்னங்காலில் பெரிதான துண்டொன்றை வெறியோடு வேட்டையாடுகிறது, எனக்கு வலிக்கவே இல்லை. துர்நாற்றம் வீசும் புதைகுழி ஒன்றில் தள்ளிவிட்டு எக்காலமிட்டு சிரிக்கிறார்கள், எனக்கு வலிக்கவே இல்லை. இத்தனைக்கு பின்னும் ஏன் இந்த மௌனம் என்றுதானே கேட்கிறீர்கள். புண்களையே பார்த்திருந்தால் கண்களை எப்போது திறப்பது நான்? கள வெற்றியை எவ்வாறு அடைவது? கல்லுக்கு வலிக்காமல் கடவுளை எப்படி கண்டாய் நீ? விரலுக்கு வலிக்காமல் வீரனை எப்படி கண்டாய் நீ? மல்லுக்கு வருவதை தள்ளிவிட்டு மாற்றங்கள் படைக்க புறப்படு நீ என்று என்னுடைய கவிதையில் எல்லாவற்றிலையுமே இப்படி ஒரு ஏவுதல் ஒன்று இருக்கும். உன்னால முடியும் என்ற கடைசியில் கொண்டு வந்து அந்த ஏவுதல் ஒன்று இருக்கும். இந்த கவிதை பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் என்னுடைய நூல்ல இருந்து, அதனால தான் நான் இந்த கவிதையை தெரிவு செஞ்சேன். அவர் என்னுடைய அந்த நூல்ல இருந்து, அவர் தான் இதுக்கு அணிந்துரை தந்திருந்தவர். அவர் விரும்பி ரசித்து எனக்கு ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டு அனுப்பின கவிதை. அதால் தான் நான் இதை தெரிவு செஞ்சிருந்தேன். நிச்சயமாக அந்த எழுத்துக்களோடு பேசணும் அந்த கவிதையும் கேட்க தயாரா இருக்கும். ஏனென்றால் பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஒரு வார்த்தைகளும் அவங்கள தூண்டக்கூடிய விடயங்கள், உன்னால செய்ய முடியும், உன்னால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் மூலமா தான் அதை தெரிவிக்கிறீங்க. அதைத்தான் இந்த எழுத்துக்களோடு பேச நான் ரொம்ப ஆவலா இருக்கேன்னு கேட்கறதுக்கு. நிச்சயமாக. புத்தகங்களை மட்டுமல்ல புன்னகைப்பவரையும் என்ற தலைப்புல, பணம் இருக்கும் நாட்களில் உன் வாசலில் பூக்கும் புன்னகைகள் எல்லாம் உன் வங்கி கணக்கில் வட்டி விகிதத்தை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகின்றன. அவை வெறும் முகமூடிகள், ஈரமில்லா காகித பூக்கள். வெயில் சுட்டரிக்கும் மதியங்களில் நிழலற்ற சாலையோர மரமாய் நீ நிற்கையில், வெயில் சுட்டரிக்கும் மதியங்களில் நிழலற்ற சாலையோர மரமாய் நீ நிற்கையில் யார் உன் கரங்களை பற்றுகிறார்களோ அவர்கள்தான் உன் சுவாச பையின் காற்று. இறுதி மூச்சு வரை உன் இதயத்தின் அறைகளில் அவர்களை தூர்வாராமல் சேமித்து வை. சமூகம் ஒரு விசித்திரமான கண்ணாடி. பையில் கனமில்லாதவனை அது உருவமில்லாத நிழலாகவே பார்க்கிறது. சமூகம் ஒரு விசித்திரமான கண்ணாடி. பையில் கனமில்லாதவனை அது உருவமில்லாத நிழலாகவே பார்க்கிறது. அவன் சொல்லும் தத்துவங்கள் எல்லாம் வெறும் சத்தங்களாகவே காற்றில் கரைகின்றன. ஆனால் பொன்னாலான சிம்மாசனத்தில் குணமில்லாதவன் அமர்ந்திருந்தால் அவன் உதிர்க்கும் சிறுநீர் துளியும் தண்ணீராக பருக இங்கே ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. உன் செழிப்பை உறிஞ்சி குடித்துவிட்டு உன் வறட்சியை கண்டதும் உதிர்ந்து போகும் ஒட்டுண்ணி உறவுகளை கழற்றி எறியும் பழைய காலணிகளென வாசல் படிகளிலேயே விட்டுவிடு. உன் செழிப்பை உறிஞ்சி குடித்துவிட்டு உன் வறட்சியை கண்டதும் உதிர்ந்து போகும் ஒட்டுண்ணி உறவுகளை கழற்றி எறியும் பழைய காலணிகளெனவே வாசல் படிகளிலேயே விட்டுவிடு. அவர்களை உன் மனதில் அந்தரங்க அறைகளுக்குள் அனுமதித்து நஞ்சாக்கி கொள்ளாதே. செய்நன்றி மறந்தவர்களுக்கும் சுயநலவாதிகளுக்கும் தாகந்தீர்ந்த பின் உடைந்து எறியும் மண் கூஜாக்களை போன்றவர்கள். அவர்களின் கைகளில் ஈரம் இருக்காது, வெறும் மண் தான் மிஞ்சும். அவர்களை உன் நினைவுகளின் குப்பை தொட்டியில் போடு. மன்னிப்பு என்ற பேரில் மீண்டும் உன் தலைக்கு மேல் தாங்கிக் கொள்ளாதே. வசந்த காலத்து பறவைகளைப் போல உன் மகிழ்வான தருணங்களில் மட்டும் இசைபாட வரும் மனிதர்கள் வெறும் பருவகால விருந்தினர்கள் மட்டுமே. அவர்களுக்கு வரவேற்பறையில் மட்டும் இடங்கொடு. இதயத்தின் ஆழத்தில் சிம்மாசனம் தந்து விடாதே. ஆதலால் உறவுகளின் பட்டியலை தரம் பிரித்து வை. நேசிப்பவர்களை உயிரின் ஆழத்திலும் நடிப்பவர்களை உனக்கு தெரியாத தொலைவிலும் நிறுத்தி வைப்பதே இந்த விசித்திரமான உலகில் நீ பிழைத்திருக்கும் கலை. நிச்சயமாக. அதாவது இது உலகத்தில் ஏற்படுற ஒரு விஷயம், அந்த சமூகத்தில் ஏற்படுற பல்வேறுபட்ட விஷயங்கள், ஒவ்வொருவரும் எதிர்நோக்கிற பல்வேறுபட்ட விஷயங்களை உங்களோட எழுத்துக்கள் மூலமாக தெரிவிக்கிறீங்க. அந்த கவிதையில ஒரு வார்த்தை கூட நாங்க புரிஞ்சு பார்ப்போமா இருந்தா அந்த ஒரு வார்த்தை என்பது பல்வேறுபட்ட விஷயங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லலாம். அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நாங்க மறந்துட்டு அதை விட்டுட்டு போறதுக்கான தீர்வும் அந்த கவிதையில இடம்பெற்றிருக்கு. ஒரு அழகான கவிதையை சொல்லியிருந்தீங்க. இந்த அளவு தூரம் உங்களுக்கு அந்த எழுத்துத்துறையில பயணிக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க இல்லையா? அப்படி யாரும் இருக்கிறாங்களா உங்களுக்கு? நான் புத்தகங்கள் நிறைய வாசிக்கிற பழக்கம் உண்டு. ஆனாலும் இந்த கொரோனா பகுதியில் முடக்கப்பட்டிருந்தும் தானே, அந்த பகுதியில் தான் நான் கூடுதலாகவே வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முதல்ல ஒரு இல்லத்தரசியாக என்னுடைய குடும்பத்தை மட்டும் கவனிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த முடக்கப்பட்டிருந்த காலப்பகுதிக்குள்ள
எனக்குள்ள ஒரு தனியா இருந்து யோசிச்சா தான் அந்த புத்தனுக்கும் மரநிழல்ல தனியா இருந்து யோசிச்சபடியா தான் ஒரு ஞானம் பிறந்ததுன்றாங்க. அதே போலதான் எனக்கும் தனிமையில் இருக்கும்போது தான் ஏதாவது நாங்க பிறந்ததுக்கு ஏதாவது ஒன்றை படைச்சிட்டு போகணும். படிச்சுட்டு போறதுன்றதை விட செத்ததுக்கு பிறகு, நாங்கள் இறந்ததுக்கு பிறகு எங்களோட இறப்பிற்கு பின் நாங்க பேசப்படணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசித்தேன். அப்பதான் எனக்கு இந்த பேனா ஞாபகம் வந்தது. அதை ஒரு ஆயுதமாக எடுத்து எழுதணும்னு நினைச்சேன். இவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். அதாவது அந்த நினைப்பு, அந்த ஒரு கண பொழுதுதான் வந்து இன்னைக்கு ஒரு எழுத்தாளராகவும் சமூக சேவையராகவும் பாடலாசிரியர் இந்த அளவுக்கு உங்களை நிறுத்தி இருக்கிறது. அதாவது மக்கள் புரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் வந்து நாங்க வாழ்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்றதை தாண்டி நிச்சயமா நாங்க பிறந்ததுக்கான ஒரு விடயத்தை நாங்க உருவாக்க வேண்டும். இந்த உலகத்துல நாங்க பிறந்துட்டோம், உங்களுக்கான பேர், நீங்க இறந்த பிறகுதான் உங்களுக்கான பெயரும் புகழும் என்பது கிடைக்கப்பெறும். நீங்க இருக்கும்போது பல்வேறுபட்ட விமர்சனங்கள், பல்வேறுபட்ட பிரச்சனைகள், பல்வேறுபட்ட சவால்கள் எதிர்கொள்ள சமூகம் தான் வந்து எங்களை சுற்றி இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய உடம்பு மண்ணுக்கு போன பிறகு அந்த ஒரு தருணம் தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க என்ன பண்ணிருக்கோம்ன்றது வந்து அந்த முழு விபர காட்சியும் வந்து மக்களுக்கு தெரியக்கூடும். அது போன்ற விஷயங்களை தான் நாங்க அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில செய்யணும். நிச்சயமாக ஒரு மனிதனாக இருந்தால் தாங்கள் பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாம ஏதாவது ஒன்றை சாதிக்கணும், ஏதாவது ஒன்றை செய்யணும், அதை உருப்படியா இருக்க வேண்டும், அதை மக்களுக்கு அது பிரயோஜனப்படுறதாக இருக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய இதா இருந்தது. அது மாதிரி தான் இப்ப நிறைய வேலைகள் செய்துட்டு வரேன், இனியும் செய்யறதுக்கு இருக்குதுன்றது என்னுடைய பிரபஞ்சம். நான் பிரபஞ்சத்தை தான் வணங்குறேன். அதுல ஆசையோட நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த நீண்ட நாள் பயணத்துக்காக ஒரு இல்லத்தரசியாகவும் இந்த அளவு துறை பயணிக்கிறதுக்கும் எப்படி நீங்க லைஃப்ல பேலன்ஸ் பண்றீங்க? ஏனென்று சொன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்ப்போமா இருந்தா, வீட்டு குடும்பத்தோட இருக்கும் போது பல்வேறுபட்ட விஷயங்கள் படிச்சுட்டு அப்பா அம்மாவோட வளர்ந்த பிறகு ஒரு திருமணத்துக்கு பின்னரான வாழ்க்கை என்பது மாறுபட்ட வாழ்க்கை என்று சொல்லலாம். ஒரு சிலவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, ஒரு சிலவங்களுக்கு வந்து வீட்டோடய முடங்கி கிடக்கிற ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படும், முக்கியமா பெண்களுக்கு. அது போல நீங்க எப்படி லைஃபை ரெண்டையும் பேலன்ஸ் பண்றீங்க? ஒரு மேரிட் பர்சனா பிள்ளைகளையும் பார்த்துட்டு இந்த மாதிரி வேலைகளையும் பார்த்துட்டு எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? எனக்கு ஒரே ஒரு மகள். அதனால அந்த குழந்தைகள் என்ற ஒரு தொல்லைகள் எனக்கு இல்லை. நான் சிறு வயதிலேயே அப்பாவை இழந்த நான், அதனால ஒரு திருமண பந்தத்துக்குள்ள இணைக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிவடைந்துட்டுது. அதுக்கு பிறகு என்னுடைய மகள் தான் என்னுடைய மோட்டிவேஷனாக இருந்தா. எல்லா விஷயத்துலையும் எனக்கு அவ தான் மோட்டிவேஷனாக இருந்தா. அவ மூலமாகத்தான் நான் எல்லா விஷயத்துக்குள்ளேயுமே வந்து நான். அதாவது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது, அதாவது 4 கரங்கள் எங்களை பின்னாடி இருப்புமாக இருந்தா எந்த துறையிலையும் பயணிக்கலாம். முக்கியமா பெண்கள் எந்த துறையிலையும் சாதிக்கலாம். முக்கியமா ஒரு கணவனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிள்ளைகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்பா அம்மா என்று இருக்கும்போது அவங்களுடைய சப்போர்ட் தான் வந்து முதல்ல தேவைப்படக்கூடிய விஷயம், முக்கியமா கலைத்துறையில பயணிக்கிறவங்க. ஆனால் அந்த புறக்கணிப்புகளும் நிராகரிப்புகளும் தான் ஒரு தர வெளி உலகத்துக்கு நாங்களும் எங்களுக்கு ஒரு என்னென்று சொல்லுவாங்க, அதுக்கு எனக்கு உவமை வருதில்லை. எங்களை வெளிக்கொண்டு வாரத்துக்கு அந்த புறக்கணிப்புகளும் நிராகரிப்புகளையும் போல ஒரு சிறந்த ஒரு மருந்து ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்படியான ஒரு இடத்துல இருந்து தான் புறக்கணிப்புகள், நிராகரிப்புகள், இவையால் ஒன்று முடியாது அந்த வார்த்தைகளை நான் பாவிக்க விரும்பல. இவங்கெல்லாம் பிறந்ததை வேஸ்ட்ன்ற மாதிரியான ஒரு புறக்கணிப்புக்குள்ள நான் போனதுக்கு பிறகுதான் இல்லை என்னாலே முடியும், நான் செய்து காட்டுவேன், உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு நான் நல்ல ஒரு இடத்துக்கு வந்து காட்டுவேன் என்ற மாதிரி அதை கொண்டு வந்தேன். என்ன போல இன்னும் இருக்கிற பெண்களுக்கும் அதை நான் சொல்லிட்டு வரேன். அதே அந்த என்னுடைய நூல் வாசித்த அந்த பெண்கள் அவங்கள்ட சொன்ன அந்த கருத்துக்கள் எனக்கு அது மிகவும் சந்தோஷமா இருந்தது. அந்த நூலை வாசிச்சுட்டு அவங்க சொன்ன கருத்துக்கள் எனக்கு மிகவும் எப்படி முக்கியமா அந்த விடயத்தை கேட்க மறந்து மக்களுக்கான வரவேற்பு எப்படி உங்களோட புத்தகத்தை வாசிப்பு உங்களுக்கான கிடைச்ச அங்கீகாரம் எல்லாம்? நிச்சயமாக அந்த அடங்கிய கிளம்பெல் என்ற நூல் வெளியிட்டு அது ஒரு சுமார் 500 நூல்களுக்கிட்ட நான் கொப்பி பிரதி எடுத்திருந்தேன். இப்போ ஒரு நூல் கூட என்னிடம் இல்லை. அந்த அளவுக்கு அதுக்கு வரவேற்பு இருந்தது. பிரதேச செயலகங்களில் அந்த எங்களுடைய புத்தகங்கள் சேமித்து வைப்பாங்க தானே. இப்போ மகளிர் தினம் வருது என்றால் கவிதை எழுதுறதுக்கு நிறைய போட்டிகள் வரும் தானே. அந்த நேரத்தில் கவிமகள் ஜெயவதிட நூல் எடுத்தால் அதில் இருந்து ஒரு கவிதையை நாங்கள் சுட்டு கொடுக்கலாம் என்ற மாதிரி, ஏன்னா அது ஒரு இல்லாத அந்த பாணியில் நாங்கள் எழுதி கொடுக்கலாம் என்ற மாதிரி நிறைய பேர் பேசினதை நான் என்னுடைய காதால் கேட்டிருக்கேன், என்னுடைய நண்பர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேன். அது மட்டுமல்லாமல் எப்படி உன்னால் இப்படி வர முடிஞ்சது, எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா, எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீ இருக்கிறா. இந்த எழுத்துக்களை வாசிக்கும் போது எங்களுக்கு அது இப்போ ஒவ்வொரு கவிதையும் நீங்கள் அந்த புத்தகத்தை முழுசா அதில் 82 கவிதைகள் வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த கவிதைகளை ஒவ்வொருவரும் வாசிச்சுட்டு ஒவ்வொரு கவிதையை பற்றியும் எங்காவது ஒரு நிகழ்வுக்கு நான் போகிற நேரம் உங்களோட இந்த புத்தகத்தை எனக்கே மறந்துட்டு எழுதுன எனக்கே மறந்துருக்கும். ஆனால் அவங்க வாசிச்சுட்டு
இந்த கவிதையில இந்த வரி எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது உங்களோட எழுத்துல என்று சொல்லும்போது தான் எனக்கு அந்த ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக்கு கேட்ட தாய் என்ற மாதிரி என்னுடைய எழுத்துற மகிமை எனக்கு அப்பதான் அந்த ஒரு மகிழ்ச்சியை தரும். நாங்க எழுதுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா அதை மக்கள் வாசிச்சு அதை ரசிச்சு அவங்க அதுக்கு சொல்ற கருத்து தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிச்சயமாக. முக்கியமா அந்த கலைத்துறையில பயணிக்கிறவர்களுக்கு மக்களுடைய அங்கீகாரம் தான் முக்கியமா கிடைக்கப்பெற வேண்டும். ஏனென்றால் நாங்க ஒரு வேலை செய்துட்டு இருக்கோம், நாங்க பண்ணிட்டு இருக்கோம்ன்றதை தாண்டி மக்கள்கிட்ட இருந்து எப்படி வரவேற்பு கிடைக்கப்பெறுது, அந்த ஒரு வார்த்தை, அதாவது வந்து கவிதைகளாலும் மக்களின் மனதை மாற்ற முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நீங்க இருக்கீங்க. உங்களுடைய தனித்துவம்னா நீங்க என்னன்னு சொல்லுங்க. ஏனென்றால் வந்து பல்வேறுபட்ட எழுத்தாளர்கள் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது உங்களுடைய தனித்துவம் என்னது? தனித்துவம் என்றது எல்லாருமே எனக்கு தெரியும் என்னுடைய தனித்துவம் என்னென்றா, ஆனால் மக்கள் சொல்ற தனித்துவம் என்றால் மற்றவங்க சொல்ற கருத்துகள் எல்லாமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. எங்களை இதை செய் என்ற மாதிரி கட்டளை இடுற மாதிரி இருக்குது. உண்ட கவிதையை வாசிச்சுட்டு போற நேரங்கள்ல எங்களுக்குள்ளேயே வித்தியாசமான ஒரு உணர்வை எங்களுக்கு அது தருது. நிறைய கவலைகளோட சோகங்களோட நாங்கள் இந்த நூலை வாசிக்கிற நேரமோ கவிதைகளை நான் முகநூலில் கவிதைகள் நிறைய பதிவிடுவேன். வாசிக்கிற நேரமோ எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொண்டு வருது. எங்களோட சோகத்தை எங்களை மறக்க செய்யுது என்ற மாதிரி நிறைய பேர் கருத்து. அதால நான் நினைக்கிறேன், நான் ஒரு விழிப்புணர்வு, ஒரு புரட்சி கவிஞராக தான் இருக்கிறேன் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நிறைய பேர் சொல்ல. நிச்சயமாக. ஏனென்றால் ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும், மாற்றங்களை எழுத்தின் மூலமா மாற்ற வேண்டும் என்பதுதான் உங்களோட கொள்கையாக இருக்கிறது. நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில, நிறைய விடயங்களை பகிர்ந்துருங்க. முக்கியமா நீங்க எழுதின புத்தகங்களா இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய செயல்கள், ஒரு பெண்ணா இருந்து இந்த சமூகத்துல பல்வேறுபட்ட சவால்களையும் எதிர்நோக்கி இந்த அளவு தூரம் பயணிக்கிறதுக்கு முதலாவது வாழ்த்துக்கள். அதாவது நிகழ்ச்சி நிறைவாக ஒரு கேள்வி, எதிர்காலத்துல இன்னும் என்னென்ன செய்ய, எதிர்காலத்துல எதுவும் புத்தகங்கள் வெளியிட தயாராக இருக்கிறதா? நிச்சயமாக. இந்த மாதம் மே மாதம் நடுப்பகுதிக்குள்ள நூல் வெளியிடுற ஐடியா இருக்குது. ஆனால் 10 மாதம் குழந்தைய சுமந்தாச்சு, அதுக்கு இன்னும் பேர் வைக்கல. அந்த பேர் வைக்கிறது மட்டும்தான் இருக்கு. அதுதான் பெரிய ஒரு திண்டாட்டம் எனக்குள்ள. சிறுகதை நூல் எழுதியிருக்கேன். சிறுகதை நூலுக்கு இன்னும் பேர் வைக்கல. அது வச்சால் சரி. அடுத்தது சிறுவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வை, சிறுவர்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்ன்றது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. சிறுவர் மஞ்சரி மாதிரி அந்த சிறுவர்களுக்கு அந்த குட்டி குட்டியா எங்களோட சின்ன வயதுல நாங்க படிச்சிருப்போம். முதலாம் தரத்துல நாங்க அந்த பொம்மைகள் நிறைய போட்டு அதுல 2 வரி லைன் மாதிரி ஒரு விழிப்புணர்வு, அவங்கள இதை படிச்சா அவங்களுக்கு அது மூளையில பதிகிற மாதிரி அப்படி ஒரு புத்தகத்தை நான் வெளியிடுறதுக்கு இருக்கிறேன். அதுல கருப்பொருள் என்னென்றால், இப்போ நிறைய மீடியாக்கள்லையும் சரி எல்லா வீடியோஸ் மூலமாகவும் நிறைய மக்களும் கூட அதை நாடகமாக நடிச்சும் கூட போட்டிருக்கிறாங்க. அந்த நல்ல தொடுகை கெட்ட தொடுகை என்ற அந்த அது அப்படி ஒரு இதை நிறைய பேர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் நான் அதை மாணவர்கள் பாடசாலை ரீதியாக ஆரம்ப கல்வியிலிருந்தே அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ மீடியாவில் இல்லாமோ அல்லது வேறு வீடியோஸ்கள் இல்லாமோ குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்துக்குள்ள அது நின்றும். ஆனால் இதை பாடசாலைகளுக்கு கொடுக்கணும்ன்றது என்னுடையது. அதால பாடசாலைகளுக்கு கொடுக்கறதுக்காக இந்த நூலை நான் வெளியிடுறேன். நிச்சயமாக. அதாவது உங்களுடைய படைப்புகள் யாவுமே வெற்றி பெறதுக்கு, அதாவது அடுத்த வெளியிட இருக்க புத்தகமும் வந்து அதை நீங்க சொல்லி நீங்க 10 மாதம் சுமந்தாச்சு, அந்த இன்னும் பேர் வைக்கல அப்படின்ற மாதிரி அதுக்கும் ஒரு அழகான பேர். அதாவது உங்களுடைய பேர் வந்து யூனிக்னஸா இருக்கணும். அதாவது வாசிக்கும் போது எங்களுக்கே தடுமாற்றமோடு இருக்கும், இது என்ன சொல்ல வாராங்க, இதுல என்ன கருத்து தெளிவு பெறுது அப்படின்ற மாதிரி ஒரு கணம் நாங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போலதான் இந்த பேரும் அமைய பெறும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. அதுவும் போல நீங்க உங்களுடைய எழுத்துத்துறையா இருக்கட்டும், உங்களோட சமூக சேவை, இன்னும் பல பாடல்கள் எழுதணும், இன்னும் பல உச்சங்களை தொடரும், எழுத்துத்துறையில் இன்னும் கொடிக்கட்டி பறக்கணும் என்ற வார்த்தைகளை எதிர்த்து கொண்டு இவர் பொன்னான நேரத்தை எங்களுக்கு வழங்கியதுக்கு மனமான நன்றிகள். நன்றி. நானும் இந்த ஆதவன் டிவிக்கு என்னை அழைத்து இந்த நேரத்தை எனக்காக வழங்கிய இந்த ஆதவன் டிவிக்கு நன்றிகள்.